ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து இதை பற்றி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டில் டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுக்காக அந்த டேட்டா பேஸ் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலோ காலேஜோ இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அங்கே வேலை பார்க்குறவங்களோட ஸ்டாஃபோட, இப்போ காலேஜாக இருந்துச்சுன்னா ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் வேணும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும். இது மில்லில் எது வேலை பார்க்குறாங்கன்னா மில்லில் வேலை பார்க்குறாங்க எல்லாத்தோட பேர், கான்டாக்ட் நம்பரு, அவங்க அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டேட்டா பேஸ் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இப்போ அந்த டேட்டா பேஸை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம், எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அதிலே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் 2007 டேட்டா பேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2007. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வெர்ஷன் ஜென்ரேட் ஆகிடுச்சு. 2015 வரைக்கும் கூட இப்போ நம்மளுக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட் உருவாகிருக்கு. இல்லை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா க்ரியேட்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இதில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க, நம்ம டேட்டா பேஸ் என்ட்ரு பண்ண போகிறோம். சரிங்களா? என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்க பாருங்கள், லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நாம் எனக்கு இந்த பேஜ் வேணாம், நியூ ஒரு பேஜ் வேணும்னா நியூ கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இந்த விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அசெட்ஸ், கான்டாக்ட்ஸ், இஷ்யூஸ், ஈவெண்ட்ஸ், மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸு, சேல்ஸ் பைப்லைன், நிறைய இது கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடியாக பில்ட் பண்ணதுன்னா ஆல்ரெடியாக ஜென்ரேட் பண்ணது. சரிங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸோடது வேணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுத்தா அது என்ன ஆகும், நமக்கு ஜென்ரேட் ஆகிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஏற்கனவே பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எப்படி புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா blank டேட்டா பேஸ்ன்னு இருக்கா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் நேம் கேட்கும். ஃபைல் நேம் கேட்குதா, இதில் நம்ம என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டான்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? க்ரியேட் ஆகிடுச்சா? இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹோமில் போய்ட்டு வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐடி கொடுப்போம். ஐடி, அவங்க ஃபாதர் நேமு, மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு, பின்கோடு எல்லாமே என்ட்ரு பண்ணுவோமா. அதுக்காக என்ன பண்ணணும்னா நிறைய இது நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ண போகிறோம். நிறைய இது ஆட் பண்ணணும். சரிங்களா? இல்லை ஹோமில் போனீங்க அப்படின்னா வியூஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிசைன் வியூன்னு இருக்கா. இப்போ டேபிள் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டிசைன் வியூ கொடுத்தீங்கன்னா டேபிள் நேம் கேட்குதா, டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்து என்ட்ரு பண்ணோம்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி, இப்போ ஃபீல்ட் நேமில் கொடுக்குறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி அப்படின்னா ஒரு நம்பர் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஆட்டோ நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஏன் ஆட்டோ நம்பர் இருக்குன்னா நிறையா இருக்குது. டெக்ஸ்ட்டு, மெமோ, நம்பரு, டேட் பை டைமு, கரன்சி, ஆட்டோ நம்பர், எஸ் பை நோ, ஹைபர் லிங்க் அட்டாச்மெண்ட்டு அப்படிங்கிறத நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ ஐடினா நம்ம ஐடியை எதில் க்ரியேட் பண்ணுவோம், நம்பர்ஸில் க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா? கிரியேட்ஸ் நம்பரில் க்ரியேட் பண்ணுவோம் நம்ம. அப்போ அந்த ஐடியை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட்டோ நம்பர்னால் அடுத்தடுத்த ஐடியை அதுவாக என்ன பண்ணிக்கும், ஜென்ரேட் பண்ணிக்கும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அடுத்து என்னது நேம் என்ட்ரு பண்ணுறோம். சரிங்களா? நேம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்க, டேட்டா டைப்பில் போய் பார்த்தீங்கன்னா
இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நேம் வந்து டெக்ஸ்ட்டு, நம்ம வந்து பேர் வந்து டெக்ஸ்ட்டில் தான் எழுதுவோம், அதனால் டெக்ஸ்ட்டு. அடுத்து லாஸ்ட் நேம், அது ஃபாதர் நேம் கூட போட்டுக்கலாம், ஃபாதர் நேம். இதை என்ன பண்ணுவோம், இதையும் டெக்ஸ்ட்டு சேம் வந்து என்னது டெக்ஸ்ட்டில் தான் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாதர் நேமா, அடுத்து வந்து மொபைல் நம்பர், நேம்க்கு அடுத்து மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? மொபைல் நம்பர் என்னவாக இருக்கும், நம்பரில் தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம், மொபைல் நம்பருக்கு அடுத்து ஏரியாவா, இந்த ஏரியா வந்து எல்லாம் ஃபில் பண்ணுவோம், டெக்ஸ்ட்டில் தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம், பின்கோடு, இது என்ன இருக்கும், நம்பர்ஸில் இருக்கும். அப்போ இதை நம்பர்ஸ்னு கொடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான். சரிங்களா? இப்போ நேமுன்னு இருக்குது அப்படின்னா, இப்போ நேமுங்கிறது இப்போ நிறைய பேர்த்துக்கு ராஜா அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். சரிங்களா? அப்போ குமாருங்கிறது நிறைய பேர் இருக்கலாம், முத்துங்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடி என்னது ஒன்று தான். சரிங்களா? இப்போ முத்துன்னு பேர் இருக்குன்னா முத்து பேருக்கு அப்புறம் மொபைல் நம்பர் வேறையாக இருக்கும், ஏரியா வேறையாக இருக்கும், கோட் வேறையாக இருக்கும். சரிங்களா? அப்போ அவனுக்கு கொடுக்குற ஐடி என்னது, ஒரு ஐடி மட்டும் தான் கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ ஐடி ஆட்டோ நம்பர், நேம் டெக்ஸ்ட், மொபைல் நம்பர், ஏரியா டெக்ஸ்ட்டு, பின்கோடு நம்பர். ஓகேங்களா? கொடுத்துட்டோம். சரிங்களா? இது கொடுத்த பின்னாடி ஹோம் போனீங்க அப்படின்னா திரும்பி வியூஸ் இருக்கா, வியூஸில் வந்து டேட்டா ஷீட் வியூன்னு கொடுத்தோன்னே இங்கே வந்து சேவ்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னே நம்ம பார்த்தீங்களா மேலே வந்து ஹெட்டரில் நேம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது நேம் பூரா வந்துருச்சா, ஹெட்டரில் நேம் என்ன கொடுத்தோமோ நேம் பூரா வந்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஒரு பையன் பேர் வரும். அடுத்து மொபைல் நம்பர். சரிங்களா? அடுத்து ஏரியா வந்து பின்கோடு வந்து டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பின்கோடு வந்து டைப் பண்ணுவோமா. அடுத்து இன்னொரு பையன் பேர். சரிங்களா? இப்போ இந்த ஐடியை வந்து ஆட்டோ நம்பர்னு கொடுத்தனால அதுவாக வந்து என்னது நம்பர் வந்து க்ரியேட் பண்ணிக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து அடுத்தடுத்த நேம் வந்து கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை நம்ம என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம், முன்னாடி வந்து பண்ணணும். சரி, அந்த மாதிரி நம்பர் வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து டேட்டா வந்து நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடின்னு இருக்கா, இந்த ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது மாறும் நமக்கு. சரிங்களா? இப்போ வந்து இப்போ பாலா அப்படிங்கிறது இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த 2 பேர்த்துக்கும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஐடிங்கிறது சேஞ்ச் ஆகும். சரி, ஐடிங்கிறது சேஞ்ச் ஆகும், பின்கோடுங்கிறது வேறையாக இருக்கும். ஆனால் டேட்டா மட்டும் பேர் மட்டும் என்னவாக இருக்கும், ஒரே சேமாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைமரி கோடு வந்து ஜென்ரேட் பண்ணணும். சரிங்களா? ப்ரைமரி கோடு வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். எதுக்கு இந்த ப்ரைமரி கோடு வந்து ஜென்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இது என்னவாக இருக்கும்,
கோடு வந்து ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இது டேட்டாஸ் வந்து வேறு வேறையாக இருக்கும். சரிங்களா? அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைமரி கோட் அப்படிங்கிறத உருவாக்கும். இப்போ நம்ம இந்த சைடு வந்து ஒரு ரெக்கார்டை வந்து நியூவாக என்ட்ரு பண்ணோம், டெலிட் பண்ணணும்னா இந்த கார்னர் வச்சுட்டிங்கன்னா நியூ ரெக்கார்ட்னா இன்னொரு ரெக்கார்டை வந்து புதுசாக வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஏற்கனவே என்ட்ரு பண்ண ரெக்கார்டை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து 1 by 1 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் வச்சு கிளிக் பண்ணினா அது மொத்தமாக செலக்ட் ஆகிரும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், வச்சோம்னா மொத்தமாக வந்து செலக்ட் வந்து ஆகிரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் வேணும் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபில்ட்ரு பண்ணுறதில் ஃபில்டர்னு ஆப்ஷன் இருக்கா, அதில் போனீங்க அப்படின்னா செலக்ட் ஆனுங்க கிளிக் பண்ணிட்டோம்னா பிளாங்க்ஸ் வந்துடுமா. ஸோ ஸ்மால்லேருந்து ஹையஸ்ட்டு போனோம்னாலும் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஸ்மால் டு லார்ஜஸ்ட்டு, அடுத்து லார்ஜஸ்ட்டு ஹை வேணும்னா லார்ஜஸ்ட்டு ஹை கொடுத்தா எல்லாமே மாறிடும். நேம் ஆர்டரில் வேணும்னாலும் நேம் ஆர்டரில் A to Zனா ஏலேருந்து 9 வரும், அடுத்து இல்லை பியிலேருந்து 9 போகும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து அந்த A to Zங்கிறது என்னது இப்படியே வந்து மாறிடும் நமக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு இதை செலக்ட் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டா அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். சரிங்களா? இதில் என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னா வேரிஸ் டிசைன்னா டேபிள் 1 ஓகே ஐடி நேம் கொடுத்ததா இப்போ இருக்குது. இதில் வந்து ஐடி இருக்கா, ஐடி வந்து கிளிக் பண்ணணும். அடுத்து நேம், அடுத்து மொபைல், அடுத்து ஏரியா, அடுத்து பின்கோடு. ஓகேவா? அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம குவரிஸில் வந்து பார்த்துக்கலாம். அதாவது டேபிள் வந்து ஸ்டார்ட்டாக இருக்கிறது அப்படின்னா டேபிள் 2ல் இருக்கா, டேபிள் 3ல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம். இதான் நம்ம குவரிஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ டிசைன் வந்து நிறையா இருக்கும். இப்போ டிசைன் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டிசைனில் வந்து வியூ பார்க்குறது எல்லாமே இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் டூல்ஸில் வந்து டேட்டாபேஸ் டூல்ஸில் வந்து அதிகமாக எதாவது யூஸ் பண்ணுவோம்னா அதிகமாக வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸ்டர்னல் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸாக எக்ஸலில் யூஸ் பண்ணுறோமா, ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டு அப்படி எதாவது வந்து சேவ் பண்ணுறோமா, இல்லை வந்து ஆன்லைன் மூலமாக வந்து என்ன பண்ணுறோம் அடுத்தவங்க ஷேர் பண்ணுறோமா அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கும் நமக்கு. சரிங்களா? இதை வச்சு அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நம்ம டேபிள் 1 வேணாம் அப்படின்னா அழகாக என்ன பண்ணிக்கலாம், இப்போ இது வேணாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நேம் இருக்கா, இந்த நேம் எனக்கு வேணாம், சரி வேணாம், இந்த ஏரியா வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த ஏரியாவில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹைட் காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்தீங்கன்னா காலம் என்ன ஹைட் ஆகிடும். வேணும்னா அன்கைடுன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன இது ஏரியா வேணாம்னுமா அதை வந்து செலக்ட் பண்ணோம்னா அது என்ன ஆகும், அந்த ஏரியா வந்து நம்ம எப்படி நமக்கு வந்து வந்துடும். இப்படி தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸை வந்து நம்ம என்ட்ரு பண்ணுவோம் நம்ம. சரிங்களா?